இந்த நபருடைய காலு நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே உடஞ்சிருது. அதனால அவரு வலி தாங்க முடியாம முன்னால நடந்து போய்கிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க நாட்டுல நடத்துற ஒரு வாக்கிங் கேம்ல கலந்துகிட்டு இருப்பாங்க. அதுல நின்னாலோ இல்லனா அவங்க நடக்கிற ஸ்பீடு 3 கிலோமீட்டருக்கு கீழே குறைஞ்சாலோ அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் 3 வார்னிங்கும் முடிஞ்சு போச்சோ அவங்கள அப்படியே ஸ்பாட்லயே சுட்டு சாகடிச்சிருவாங்க. இதுல கேட்கறதுக்கே பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த கேம்ல பினிஷிங் லைனே கிடையாது. இந்த கேம்ல ஏகப்பட்ட மக்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வின் பண்ண போறது ஒரே ஒரு ஆள் தான். வின் பண்றவங்களுக்கு அவங்க கவர்மெண்டே நிறைய பணமோ அவங்க ஒரு ஆசையை அது எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றும். கேம் ஸ்டார்ட் ஆன ஆரம்பத்துல யாருக்குமே இதோட சீரியஸ்னஸ் புரியாம நான் வின் பண்ணா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நான் இந்த விஷ் கேட்பேன் அந்த விஷ் கேட்பேன்னு ஜாலியா பேசிக்கிட்டு வராங்க. ஆனா கேம் ஆரம்பிச்ச 6 மைல் தூரத்திலேயே அந்த கேம்ல கலந்துக்கிட்ட வயசு கம்மியான ஒரு பையனுக்கு கால்ல பயங்கரமான வலி வந்து அவன் அங்கேயே கீழே உட்காந்துடுறான். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பின்னால 3 வார்னிங்கையும் கொடுத்து அவனை அங்கேயே சுட்டு சாகடிச்சிடுறாங்க. அதை பார்த்த ஷாக்கிங்ல நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாரு. நின்னா உனக்கும் வார்னிங் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு தான் அவருடைய கையை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போறாரு. சில பேர் சைடுல எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம்னு ட்ரை பண்றாங்க. அவங்களையுமே ஆர்மி அப்படியே ஸ்பாட்லயே சுட்டு சாகடிச்சிடுறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு யூரின் வந்தா கூட நிக்க கூடாது, நின்னா வார்னிங் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி நடந்துகிட்டே யூரின் போவாரு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. நைட் ஆகி கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி மழைலாம் பெய்யுது. ஆனா அப்ப கூட இவங்க நடந்துகிட்டே தான் இருக்காங்க. மறுநாள் காலையில வர அவங்க கூட வந்த ஒரு நபருக்கு கக்கா வந்துருது. அவர் உட்காந்து போலான்னு பார்த்தாலும் உடனே வார்னிங் கொடுத்துறானுங்க. அதனால அவரு ஒழுங்கா கூட கழுவ முடியாம அப்படியே போயிட்டு பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அப்படி கழுவாததுனால பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாத்தம் தாங்க முடியாம அப்படியே மூக்க பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து இப்ப சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அங்க ரோட்டோரமா நம்ம ஹீரோவுடைய அம்மா நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அழுவுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் மனசு தாங்க முடியாம அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா அங்க போனா அவரை சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு தான் வேக வேகமா ஓடி வந்து அவர் அப்படியே அங்க இருந்து பிடிச்சி இழுத்து காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. அப்ப அவருடைய ஃப்ரெண்டு ஒருவேளை நீ வின் பண்ணா என்ன விஷ் கேப்பேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த கேம் நடத்துற மிலிட்டரி ஆபீசர் தான் எங்க அப்பாவை சுட்டு கொன்னா, அதனால எனக்கு ஒரு கன்னு வேணும்னு விஷ் கேட்டு அந்த கன்னு வச்சு அவனை சுட்டு சாகடிச்சிருவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே 60 மைல் தாண்டி வந்துடுறாங்க. இப்போ அவங்க கூட வந்தவங்களால எல்லாம் சுத்தமா முடியாம அப்படியே நின்னுறாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களையும் அவனுங்களை ஷூட் பண்ணிக்கிட்டே வரானுங்க. இவங்களும் அப்படியே நடந்து ஒரு வழியா 320 மைல தாண்டி வந்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா வெறும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் என்னுடைய லங்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா ரத்தமா நிரம்பி போயிருக்குது, என்னால முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுறாரு. அவனுங்க அவரையும் சுட்டு சாகடிச்சிடுறாங்க. கடைசியில இப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யார் வின் பண்ண போறாங்கன்றத பாக்குறதுக்காக அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வேற அப்படியே குவிஞ்சு போயிருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னால போய் உட்கார்ந்துறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி போய் அவரை கீழே உட்கார விடாம அப்படியே தூக்கி கூட்டிட்டு வராரு. அப்படியே 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டுக்காக அவருக்கே தெரியாம அப்படியே பின்னால நின்னுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவனுங்க ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறானுங்க. கடைசியில இந்த கேம்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் வின் பண்றாரு. அவர்கிட்ட உனக்கு என்ன விஷ் வேணும்னு கேட்டா அவர் அழுதுகிட்டே எனக்கு அந்த கன் வேணும்னு சொல்றாரு. அவர் கேட்ட மாதிரி அந்த கன் அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அவர் அதை வாங்கின அடுத்த செகண்டே அவருடைய ஃப்ரெண்டுடைய ஆசையை நிறைவேற்றுற விதமா அப்படியே அந்த கன் எடுத்து கடைசியில அந்த கேமை நடத்தின ஆபீசரையே ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு.